அனைத்து வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. எல்லாரும் மனசுலயும் ஓடிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், அடுத்த முதலமைச்சர் யாரு, அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளை ஆள போறது யாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எக்ஸிட் போலோட ரிசல்ட் எப்போ வரும், ஏன் எக்ஸிட் போலோட ரிசல்ட் வர்றதுக்கு தாமதமாகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ், எக்ஸிட் போல்னா என்ன, அது என்னத்தை சொல்லுது, அது எதை பத்தி சொல்லும், அது கரெக்டா துல்லியமா சொல்லுமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த விளக்கம். ஃபர்ஸ்ட் எக்ஸிட் போல்னா என்ன அப்படிங்கிறத நான் விளக்கமா சொல்லிடுறேன். அதாவது ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல். ஒப்பீனியன் போல்னா என்ன அப்படின்னா, ஒப்பீனியன் போலுங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த கருத்து கணிப்புல எடுக்கிறதெல்லாம் ஒப்பீனியன் போல். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும், யார் அடுத்த முதலமைச்சரா வருவாங்க, இந்த மாதிரி கேட்கறது எல்லாமே ஒப்பீனியன் போல். எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு, அதாவது வாக்குச்சாவடிக்குள்ள ஓட்டு போட்டு முடிச்சுட்டு வெளியே வர்றவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி கேட்பாங்க, ஒரு பைட் மாதிரி கேட்பாங்க. அது பேர் தான் எக்ஸிட் போல். அதாவது ஓட்டு போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஒரு சில மீடியாக்கள் சர்வே எடுப்பாங்க. அந்த சர்வேவை வச்சுதான் கணக்கு பண்ணுவாங்க எக்ஸிட் போல் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு. ஏன் ராஜேஷ் எலெக்ஷன் முடிஞ்சோடனே 2-3 நாளுக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த எக்ஸிட் போல் சொல்லல, வெளிவிடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா எக்ஸிட் போலுங்கிறது எல்லா, அதாவது இந்தியாவுக்குள்ள எங்கேயாவது எலெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸிட் போல்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப இங்க நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு 29ஆம் தேதி வெஸ்ட் பெங்கால் அங்க வந்துட்டு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம எக்ஸிட் போல் ரிசல்ட் வெளியே வந்துச்சு அப்படின்னா இதனால அங்க மாற்றம் ஏற்படலாம். அதனாலதான் இங்க சரி, யாராவது இப்ப புதுசா யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அங்க 2 கட்சி, ஏதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி அங்க ஏதாவது ஒரு பெருங்கட்சிகள் இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, மக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுல புதுசா ஒருத்தவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, நம்மளும் ஒரு புதுசா வர்றவங்களுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு அவங்க மைண்டு மாறிடும். அதனால எல்லா ஸ்டேட்லயும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் 6 மணிக்கு முடிஞ்சிடும். எக்ஸிட் போல் வந்து 6 மணிக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெஸ்ட் பெங்கால் 6 மணிக்கு எலெக்ஷன் முடியுது அப்படின்னா தமிழ்நாட்டுல 6:30க்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எக்ஸிட் போல. அப்பதான் இது வந்து கரெக்டா இருக்கும். இல்லைன்னா அந்த யாரு ரிலீஸ் பண்றாங்களோ எக்ஸிட் போல அவங்க மேல 2 வருஷம் சிறை தண்டனை வந்து தேர்தல் ஆணையம் வழங்கிடும். அதனாலதான் எல்லாரும் உஷாரா இருப்பாங்க. 2026ஓட எக்ஸிட் போல் என்ன சொல்லும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 2016 2021ஓட கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா அந்த 2016ல யார் ஆட்சி அமைப்பா, யார் எவ்வளவு சீட்டு ஜெயிப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. 2021லயும் அதே கம்பெனிங்க, அதே நிறுவனங்கள் வந்து திருப்பி எக்ஸிட் போல் கொடுத்துருப்பாங்க. 2021ல யார் ஆட்சி அமைப்பா, யாரு எவ்வளவு சீட்டு வாங்குவா, மெஜாரிட்டி வாங்குவாங்களா அப்படின்னு அந்த எக்ஸிட் போல கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசல்ட்டை நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வர எக்ஸிட் போலையும் கம்பேர் பண்ணிடுவோம். இப்ப 2016 2021 இந்த 2 எக்ஸிட் போல் என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. 2016ஓட எக்ஸிட் போல் ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா, திமுக கூட்டணி வந்து 124ல இருந்து 140 இடங்கள் வந்துட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதிமுக வந்துட்டு 81ல இருந்து 101 வரைக்கும் ஜெயிப்பாங்க. மற்ற இதர கட்சிகள் வந்துட்டு 4 to 8 பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. டுடே சாணக்கியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 140 பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு டுடே சாணக்கியாவில் சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணியை. திமுக கூட்டணி வந்து 90, அப்புறம் 9 சீட்டு பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதர கட்சிகள் வந்து 4ல இருந்து 3 அந்த மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏபிபி நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக கூட்டணி வந்து 132 இடத்துலையும், அதிமுக கூட்டணி வந்துட்டு 95 இடத்துலையும், இதர கட்சிகள் வந்து 7 இடமும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிடிவி போல் ஆஃப் போல்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக கூட்டணி 120 இடத்துலையும், அதிமுக கூட்டணி 103 இடத்துலையும், இதர கட்சிகள் வந்து 11 இடத்துலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா 2016 எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, திமுக கூட்டணிகள் வந்துட்டு 80 இடத்துலையும், அதிமுக கூட்டணி வந்து 134 இடத்துலையும் ஜெயிச்சாங்க. எக்ஸிட் போல் ரிசல்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஜெயிச்சது வந்து ஏடிஎம்கே கூட்டணி தான் ஜெயிச்சிச்சு. இப்ப 2016க்கான எக்ஸிட் போலோட ரிசல்ட் பார்த்தோம். அதோட தேர்தல் முடிவு எப்படி வந்துச்சு, அதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்ப 2021ஓட எக்ஸிட் போலோட ரிசல்ட் பார்ப்போம். இந்தியா டுடே,
ஆக்சிஸ் மை இந்தியா அந்த நிறுவனம் வந்துட்டு திமுகவோட கூட்டணிக்கு 175லேருந்து 195 வரைக்கும் சீட்டு வரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு 38லேருந்து 54 வரைக்கும் சீட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றவை வந்துட்டு 0.3 அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கு. சாணக்கியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுக கூட்டணி 175 இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து 57 இடம் ஜெயிப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவை வந்துட்டு 2 சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிபப்ளிக் சிஎன்எக்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுக கூட்டணி வந்து 160லேருந்து 170 வரைக்கும் ஜெயிப்பாங்க. ஏடிஎம்கே வந்துட்டு 58 ஏடிஎம்கே கூட்டணி வந்து 58லேருந்து 68 சீட்டு வரைக்கும் வாங்குவாங்க. மற்றவை வந்துட்டு 0-6 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 2021 தேர்தல் முடிவு எப்படி வந்துச்சு அப்படின்னா 159 இடத்துல திமுக கூட்டணி வெற்றி பெற்று மெஜாரிட்டியான சீட்டில் ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஏடிஎம்கே வந்துட்டு 75 சீட்டில் ஜெயிச்சு வலுவான எதிர்கட்சியாக அவங்க வந்தாங்க. நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் வர 2026க்கான எக்ஸிட் போல வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், விரிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் 2016 2021 சட்டமன்ற தேர்தலோட எக்ஸிட் போலோட ரிசல்ட்டை உங்களுக்கு நான் வச்சேன். 2016 எக்ஸிட் போல் என்ன சொன்னாங்க, திமுக வந்துட்டு மெஜாரிட்டி வாங்கி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயிச்சது வந்து ஏடிஎம்கே அதிகப்படியான மெஜாரிட்டி வாங்கியே ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி 2021 வந்துட்டு திமுக கூட்டணி அதிக மெஜாரிட்டி வாங்கி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி திமுகவும் அதிக மெஜாரிட்டி வாங்கி ஜெயிச்சிருச்சு. இப்போ 2016 சொன்னது திமுக ஜெயிக்கணும், ஆனால் ஜெயிச்சது வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சது. 2021 வந்துட்டு திமுக ஜெயிக்கும்னு சொன்னாங்க, திமுக ஜெயிச்சிருச்சு. அதாவது வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அதுல இவங்க சொன்னது ஜெயிக்கல கருத்து கணிப்புல, இவங்க சொன்ன இதுல 2021 சொன்னது இதாயிருச்சு. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், என்னதான் எக்ஸிட் போல் வந்தாலும் யாருனாலையும் கரெக்டா துல்லியமா கணிக்க முடியாது. ஓரளவுக்கு சொல்லலாம் இவ்வளவு சீட்டு தான் வாங்குவாங்க, இவ்வளவு மெஜாரிட்டி வாங்குவாங்க அப்படின்னு ஓரளவுக்கு குத்து மதிப்பா சொல்லலாமே தவிர யாருமே கணிசமான கரெக்டான இது சொல்ல மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு இன்னைக்கு எலெக்ஷன் 6 மணியோட முடியுது. அதனால 6:30க்கு மேலே நம்ம எக்ஸிட் போல எதிர்பார்க்கலாம். நம்மளோட சேனலில் வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ் சேனலில் 6:15 நம்ம 6:15 நம்ம லைவுக்கு வந்துடுவோம். நம்ம என்னென்ன அடுத்தடுத்து என்னென்ன இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக விவரித்து பார்ப்போம். நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. 2026 யார் ஆட்சிக்கு வந்தாலும் நல்லது நடக்கணும். ஏன்னா எங்களோட எதிர்பார்ப்பு, நான் வந்து டிவிகேவோட சப்போர்ட்டர், அதனால நான் டிவிகே வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இருந்தாலும் இந்த கருத்து கணிப்பையும் உங்கள் முன்னாடி தான் வைக்கிறேன். நான் டிவிகேக்கு மட்டும் ஒருதலை பட்சமாக நான் சொல்லலை. பார்ப்போம் யார் ஜெயிப்பான்னு. நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம். நன்றி.